ஒழுங்காக பாக்ஸிங்லேயே இருந்திருக்கலாம். அதை விட்டு சினிமாவில் நடிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறுதிச் சுற்று படத்தின் மூலமாக சினிமாவில் நடிக்க வந்தவங்க தான் ரித்திகா சிங். ஸோ ஆஃப்டர் தட் அந்த இறுதிச் சுற்று படத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய டாப் ஹிட்டும் கிடைக்கவே இல்லை. அந்த படம் மட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறமா நம்ம லாரன்ஸ் கூட சேர்ந்து குட்டாத்தம் ஒன்றும் செட்டே ஆகலை. நம்ம விஜய் சேதுபதி கூட சேர்ந்து ஒரு படம், அதுவும் வேலைக்கு ஆகலை. அப்பப்போ ஃபீல் குட் மூவின்னு சொல்லிட்டு சில கதாபாத்திரம் நடிச்சுட்டு போவாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அவ்வளோதானே தவிர்த்துட்டு இப்போ வரைக்கும் ரித்திகா சிங்க்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கவே இல்லை. அதுக்குள்ளவே என்ன ஆச்சுன்னா தெலுங்குல கூட்டு போயிட்டு ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆட வச்சுட்டாங்க. ஸோ இவங்களுக்கு உடம்பு பயங்கரமாக வந்துட்டு போட்டுடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒல்லியாக அந்த போய் வந்துட்டு ஓகே ஃபைன், அதுக்கப்புறம் அதாவது சினிமாவில் வாய்ப்பு இல்லைனா கூட அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு பாக்ஸிங்லேயே சேர்ந்துருக்கலாம். பட் ஆனால் இப்போ உடம்பு பயங்கரமாக போயிடுச்சு. பட் இருந்தாலுமே வந்துட்டு பாக்ஸிங் இதுக்கப்புறம் போக முடியாது, இதுக்கப்புறம் சினிமா தான், ஐட்டம் டான்ஸாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இப்போதைக்கு இவங்க வந்துட்டு முடிவு எடுத்திருக்காங்க போல. ஏன்னா கண்டிப்பாக இவங்களை வச்சு இதுக்கப்புறம் கதாநாயகியாக படம் எடுக்க முடியாது. ஒரு 2 கதாபாத்திரத்தில் மட்டும் தான் நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஐட்டம் டான்ஸ்னாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தற்போது இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் செம்ம கிளாமராக டான்ஸ் ஆடி அதை போஸ்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஐட்டம் டான்ஸை கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்கலாமே தவிர்த்து ரித்திகா சிங்க்கு ஒரு ஹீரோயின் கதாபாத்திரம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை